அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்ற முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் பாரதியின் பிறந்த நாளை போற்றும் வகையில் பாரதி அரங்கம். இந்நன்னாளில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். புது கவிதை நாயகனே, புத்துலகின் சேவகனே, சுதந்திரத்தின் தீப்பொறியே, உணர்ச்சிகளின் உயிர் பிழம்பே, உன்னை நான் வணங்குகின்றேன். ஏழையின் உருவில் இருந்தவன் நீ, ஏழையின் உயிராய் திகழ்ந்தவன் நீ, கலைகளின் பிறப்பால் வளர்ந்தவன் நீ, கலைகளை பிறப்பால் வளர்த்தவன் நீ, உயிரை கவியாய் துளைத்தவன் நீ, தன்மான தரத்தால் பிழைத்தவன் நீ, எவனுக்கும் அஞ்சாமல் நின்றவன் நீ, எவனுக்கு எதிரேயும் சிரித்தவன் நீ, வானையும் கவியால் இடித்தவன் நீ, தமிழ் பாலை முழுதும் குடித்தவன் நீ. பாரதியே, உன்னை நான் வணங்குகின்றேன். பார் போற்றும் பாரதி, பாரெல்லாம் பாரதி. மாணவர்களே, பார் எங்கும் பாரதி. பாரதியாரை போற்றும் வகையிலே இப்பாரதி அரங்கம் நிகழ்கிறது. இவ்வரங்கத்தில் பாரதியின் கவித்துவம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருப்பவர் முனைவர் பேராசிரியர் சி தியாகராஜன் அவர்கள். இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக இருந்து வருகிறார். இவர் பல நூல்களையும் பல ஆய்வு கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். இலக்கிய செம்மல், சிறந்த பேராசிரியர், தமிழ்ச்செம்மல் போன்ற விருதுகளை பெற்றவர். இவர் நம்முடைய உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி கொண்டு இருப்பவர். பல நேரங்களில் பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை இத்தருணத்தில் என்னுடைய அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தோடு அவருக்கு வரவேற்பை செலுத்துகின்றேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, பாரதியை வாசிப்போம், பாரதியை நேசிப்போம், பாரதியை பாடுவோம், பாரதியை போற்றுவோம், தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை களித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். பிள்ளை கனியமுதே, கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளத்தில் கல்வெறி கொள்ளுதடி. சற்றுன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி. நெற்றி சுருங்கை கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ, கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ. சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய். முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதில்லை. அன்பு தருவதிலே உடைநேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ? இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த பாரதியார் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிழ்தினி. அனைவருக்கும் வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளையின் இன்றைய அரங்கம்
திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், கல்வி வளரும், பல காரியம் கையுறும், பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார், அன்பிற் சிறந்த தவம் இல்லை, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்று ஆயிரம் சிறந்த கருத்துக்களை தம் கவிதையில் விதைத்து மக்கள் மனதில் காலங்கள் பல கடந்தும் நிலைத்து நிற்கும் மகாகவி பாரதி பற்றிய அரங்கம். பாரதியின் கவித்துவம் என்ற தலைப்பில் உலகத் தமிழ் மாணவர்களுக்காக சிறப்புரையாற்ற இருப்பவர் முனைவர் பேராசிரியர் சி. தியாகராஜன் அவர்கள். இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் துறை தலைவர், இலக்கிய செம்மல், சிறந்த பேராசிரியர், தமிழ் செம்மல் போன்ற விருதுகளை பெற்றுள்ளவர். மலேசியா, மொரிசியஸ், லண்டன், அபுதாபி போன்ற வெளிநாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு கட்டுரைகள் பல வழங்கியுள்ளவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். தற்பொழுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக தமிழ் பணியாற்றி வரும் பேராசிரியர் ஐயா அவர்களின் வாயிலாக பாரதியின் கவித்துவம் பற்றி கேட்டு பயனடைவோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அஜீதா அம்மையார் அவர்கள் எனது பாசத்திற்குரிய ஒரு மிகச்சிறந்த நட்புக்குரியவர். அவர் தொடர்ந்து மாணவர்களிடையேயும் ஆசிரியர்களிடையேயும் அறிவு சார்ந்த பெருமக்களிடையேயும் தன்னுடைய நல்ல பல அறிவு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய முழு முயற்சியால் எடுத்து செல்லக்கூடிய, அதாவது இணைய வழியாக பதிவு செய்து ஒளிபரப்பி தமிழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அருமையை தோழியாருக்கு என்னுடைய உலகணிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் தமிழ் துறையில் பயிலக்கூடிய மாணவ கண்மணிகள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுடைய முகங்களை கருத்துக்களோடு சேர்த்து இணைய வழியாக பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சேவையையும் என்னுடைய அருமை தோழியார் முனைவர் அஜீதா அம்மையார் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பணியை எண்ணி நான் வியந்திருக்கிறேன். மேலும் அறிவு சார்ந்த பெருமக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களிடம் தொடர்பு கொண்டு எப்படியாவது பேசி அந்த பயனுள்ள அவர்களுடைய சிந்தனை ஊற்றுக்களை எல்லாம் எடுத்தாண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பினை செய்து வருகிறார்கள். அதாவது ஒரு முறை பதிவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கவிதை கட்டமைப்பு என்கின்ற ஒரு நிலையில் ஒவ்வொரு தமிழையும் பேசி ஒவ்வொருடைய அறிஞர்களிடமிருந்து பெற்று வாங்கி ஒளிபரப்பக்கூடிய நிலையை செய்தார். அந்த வகையில் கவிதை கட்டமைப்பு என்கின்ற தலைப்பில் நீங்கள் ஒரு உரையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் என்னால் அந்த சமயம் முடியவில்லை. தற்போது வலுவாக பிடித்துக்கொண்டு பாரதியினுடைய, அதாவது 1882 ஆண்டு பிறந்த மகாகவி அவர்கள் இப்பொழுது பாரதியுடைய நூற்றாண்டு விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து பாரதி விழாவெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் டிசம்பர் 11 இந்த நன்னாளில் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் உங்களுடைய சிந்தனைகள் வெளிப்பட வேண்டும். பாரதியை பற்றிய பாரதியின் செயல்பாடுகளை, அவர்களுடைய அந்த வீச்சினை, அவருடைய மூச்சினை, அவர் தமிழ் உலகிற்கு சுதந்திர எழுச்சியை ஊட்டிய தமிழ் மக்களுக்கு விதைத்த அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு 20 மணித்துளிகளுக்குள் பேசி பதிவேற்றம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய அன்பு கட்டளையை என்னால் மீற முடியவில்லை, மறுக்க முடியவில்லை. பல்வேறு பணிச்சூழலுக்கு இடையேயும் என்னுடைய அருமை மாணவர் வீரகுமார் அவர்களினுடைய தொழில்நுட்ப உதவியால் நான் இப்பொழுது உங்கள் முன் ஒரு 10-15 மணித்துளிகளுக்குள் பாரதியினுடைய கவித்துவம் குறித்து பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சுட்டிச் சென்றதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த உரை அமையும். இப்பொழுது பாரதியை பற்றி திகைக்காத, எண்ணி வியக்காத பெருங்கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். புரட்சி கவிஞர் அவர்கள் என்னவென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னவென்று சொல்வேன் என்று மிக வியந்து, அதாவது ஒரு வியப்புணர்ச்சியோடு பாரதியினுடைய கவித்துவத்தில் ஊறி திளைத்த புரட்சி கவிஞர், பாரதியினுடைய தாசனாக கருதக்கூடிய அவர் எடுத்து வியக்கிறார்.
கவிமணி அதைவிட ஒருபடி மேலே போய் கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா என்று பாரதியினுடைய கவிதையில் ஊறி திளைத்து நயம்பட்டு உரைக்கிறார். நாமக்கல் கவிஞரோ அதைவிட இன்னொன்று சொல்வார். படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானேனால், அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு கிழவனாக கூணாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த கிழவனாக இருந்தாலும் பாரதியினுடைய பாட்டு இசைக்க கேட்டால் துடித்தெழுந்து தன் மெலிந்த தோளினை கொட்டி துளை மிகுந்த கந்தருடைய சுருக்கி கட்டி எடுத்தறிய வேண்டும் இந்த அடிமை வாழ்வை, நாம் வாழக்கூடிய இந்த அடிமை வாழ்வை எடுத்தறிய வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க, அதாவது ஒரு வயது முதிர்ந்த கிழவன் தன்னுடைய அந்த கிளத்தன்மையை பொருட்படுத்தாது பாரதியினுடைய பாட்டினை கேட்டு வீறு கொண்டு எழுந்து உருக்கேறிய ஒரு மீசை உடிக்கக்கூடிய இளைஞனை போல் ஆவேசம் கொண்டதை நாமக்கல் கவிஞர் எடுத்து காட்டுகிறார். ஆம், பாரதியினுடைய பாட்டு இளையவர்களுக்கல்ல, குழந்தைகளுக்கல்ல, வயது முதிர்ந்த முதியவர்களை கூட ஒரு கருத்தாளமிக்க ஒரு உணர்ச்சி பிளம்பாக திளைக்க செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற நிலையினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. பாரதியை முழுமையாக தரிசிக்கின்ற எவருக்கும் இத்தகைய திகைப்பும் வியப்பும் நயப்பும் ஏற்படுவது என்பது உறுதிதான், உண்மைதான். பாரதியை முழுமையாக உள்வாங்கியவர்கள், பாரதியினுடைய கருத்துக்களை உணர்வில் உள்ளத்தில் ஏற்றியவர்கள் தன்னுடைய இரத்த நாளத்திற்குள் சென்று அவர்களையும் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் என்பது உறுதி. அவருடைய எழுத்துக்கள் மனித நேயத்திற்கு வழிகாட்டக்கூடிய கைகாட்டிகளாக திகழ்ந்திருக்கின்றன. அவருடைய கருத்துக்கள் இந்திய நாட்டின் மறுமலர்ச்சிக்கு ஒளியூட்டக்கூடிய தீப சுடர்களாக திகழ்ந்திருக்கின்றன. அவருடைய எண்ணங்கள் தமிழ் மொழிக்கு புதிய வண்ணங்களை தீட்டக்கூடிய தூரிகைகளாக இருந்திருக்கின்றன. ஆம், இவையெல்லாம் பாரதியினுடைய கவிதையை உள்ளத்தில் ஏற்றியவர்களுக்கு, உணர்வில் ஊற்றியவர்களுக்கு நன்கு தெரியும். நாம் சரித்திரத்தில் சாதனை புரிந்தவர்களை மகாபுருஷர்கள் என்று சுட்டுவதுண்டு. ஆம், மகாபுருஷர்கள் என்று சொன்னால் தொடங்கி வைப்பவர்கள் என ஒரு பொருள் உண்டு. அதாவது எதையுமே முதலாக தொடங்கி வைப்பவர்களை மகாபுருஷர்கள் என்று அழைப்பதுண்டு. அதுபோலத்தான் கவிதை உலகினுடைய மகாகவியாக, அதாவது அதற்கு முன் என்ன கவிதை இல்லையா, படைக்கவில்லையா? சங்ககாலம் தொட்டு ஏராளமான கவிதைகள், தமிழ் மொழியை செவ்வியல் இலக்கியங்கள் என்று சுட்டக்கூடிய தன்மையை தரக்கூடிய கவிதைகள் எல்லாம் இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பொதுமை நோக்கோடு சிந்தித்தது உண்டு. பல்வேறு கவிதைகள் இருந்தாலும் கூட ஒரு உணர்ச்சி பிளவாக தூங்கி கிடக்கக்கூடிய ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய சாதாரணமானவனை கூட தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சாதனையை செய்தது பாரதியினுடைய கவிதைகள். அதனால்தான் பாரதியார் மகாகவி என்கின்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்று திகழ்கிறார். கவிஞர் சிற்பி அவர்கள் ஆரோவில் என்கின்ற ஒரு இதழின் வழியாக எழுதிய அந்த கட்டுரையினை, ஒரு சிறு குறிப்பினை இங்கு நான் பகிர்வதில் மகிழ்வடைகிறேன். விவேகானந்தர் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருக்கு கோதுமை உப்புமா பரிமாறினார்களாம். கோதுமையால் செய்யப்பட்ட உப்புமாவை விவேகானந்தருக்கு பரிமாறினார்களாம். அவர் அதுவரை அந்த உணவினை பார்த்ததில்லை, உண்டதில்லை, அது பற்றியும் அறிந்ததில்லை. அப்பொழுது இது என்ன என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு கணக்கு வாயிலாக அதை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இது எதனுடைய எதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட கலவை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். கேசரி மைனஸ் சர்க்கரை, கேசரி கழித்தல் சர்க்கரை கூட்டல் உப்பு இஸ் ஈக்வல் உப்புமா என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இது ஒரு கணக்கு முறையில் அதை அந்த கூட்டு கலவையை சொல்லி இருக்கிறார்கள். பாரதியின் கவிதைகளிலும் இப்படி பல கணக்குகள் உண்டு. கவிதைக்கு இலக்கணம் சொல்கின்ற பொழுது பாரதி, நாம் சொல்லுவோம் அண்ணாந்து கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சே முட்டாளே இன்னுமா பாட்டு என்று கவிதைக்கு இலக்கணம் சொல்லுவார்கள். பாரதி கூட சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிகு நவகவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறார். அவரே கவிதைக்கு இலக்கணம் சொல்லுகின்ற போது வேறொரு தத்துவத்தையும் உள்புகுத்தி சொல்கிறார். ஒரு கணக்கீடு முறையாக சொல்கிறார். என்னவென்றால் கல் கூட்டல் தீ கூட்டல் காற்று கூட்டல் வானவெளி சமம் கவிதை. அதாவது கல் போதை தரக்கூடிய, மயக்கம் தரக்கூடிய கல், அதோடு சுட்டெரிக்கக்கூடிய தீ, வாட்டக்கூடிய, உள்ளத்தை சென்று உருக்கக்கூடிய தீ,
கூட்டல் காற்று எப்பொழுதும் அசைந்தாடும் தென்றலை போர் வீசக்கூடிய காற்றாக இருந்தாலும், சுட்டரிக்கக்கூடிய தீயில் சுடர்விட்டு எழுதக்கூடிய ஒரு சூறை காற்றாக இருந்தாலும் காற்று, இது ஒரு பரந்த வானவெளி, அண்டவெளி என்று சொல்லக்கூடிய வானவெளி, இதுவெல்லாம் சேர்ந்தது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் சொன்ன பாரதியார் சொல்வது ஒரு மிகச்சிறந்த கூட்டல் கணக்கு. கல்லையும் தீயையும் சேர்த்து, நல்ல காற்றையும் வானவெளியையும் சேர்த்து தெல்லுதமிழ் புலவோர்கள் பல தீஞ்சுவை காவியம் செய்து கொடுத்தார் என கவிதை எப்படி பிறக்கிறது, எவ்வாறு வருகிறது என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டல் கணக்கினை கவிஞர் சொல்லுவார். இந்த கவிஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டல் கணக்கை சொல்லிக் கொடுத்தவர் யார்? இளமையாக இருக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்தோம், பாரதிக்கு கணக்கு என்பதே வராது. அவர் சொல்லுவார், கணக்கு மணக்கு ஆமணக்கு தனக்கு பிணக்கு என்று கணக்கு பாடமே அவருக்கு ஒவ்வாது என சொன்ன பாரதி கவிதைக்கான கணக்கினை இவ்வாறு அழகு தமிழில் தெல்லு தமிழில் கூட்டி 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 எடுத்துரைக்கிறார். அப்படி என்றால் இவருக்கு இந்த கவிதை மொழியில் எப்படி இந்த வரி வந்தது, இந்த கூட்டல் கணக்கு எப்படி வந்தது? அவரை பற்றி யாமறிந்த புலவரிலே என்று முதலில் யாரை சொன்னாரோ, யார்? பாரதி சொல்லுவார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பனை முதன்மையாக சொன்ன கம்பன் தான் இவருக்கு இந்த கவிதை கூட்டல் கணக்கை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது சீதை மணமகளாக வருகின்ற பொழுது அவருடைய ஒவ்வொரு அழகையும் கூட்டி 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 கம்பன் உரைக்கின்ற அந்த சொல்லோவியம் தான், இந்த சீதையை வர்ணித்த அந்த வர்ணனை ஓவியம் தான் இவருள் பாய்ந்து தனக்குள் இந்த கவிதை கூட்டல் கணக்கை எடுத்து வைத்தது. ஆம், என்ன சொல்கிறார் என்றால், சிதம்பர ரகுநாதனின் தமையனார் தோமு பாஸ்கர தொண்டைமான், அவரும் கம்பனில் ஊறியவர், பாரதியிலும் திளைத்தவர். சிதம்பர ரகுநாதனின் தமையனார் தோமு பாஸ்கர தொண்டைமான் கம்பனை முழுமையாக படித்து கம்பனிலும் ஊறியவர், பாரதியிலும் திளைத்தவர், பாரதியினுடைய கவிதை ஆற்றில் குளித்து திளைத்தவர். டிகேசியின் அருமந்த சீடர்களில் அவரும் ஒருவர். அவருடைய மேடை பேச்சுக்கள் அறிவும் அனுபவமும் உணர்ச்சியும் கலந்த வெளிப்பாடாக இருக்கும். அவர் ஒரு சமயம் பாரதியினுடைய இன்னொரு கணக்கை கண்டுபிடித்து சொன்னார். அதுவும் விவேகானந்தரின் உப்மா கதையை சொல்லி, அதாவது பாரதிக்கு எப்படி இந்த கவிதை கணக்கு, கூட்டல் கழித்தல் வகுத்தல் கணக்கு தெரியாத பாரதிக்கு எப்படி இந்த கவிதை கணக்கு வந்தது என்பதை விவேகானந்தரினுடைய உப்மா கதையை சொல்லி சொல்கிறார். எதன் வழியாக சொல்கிறார் என்றால், பாரதியினுடைய குயில் பாட்டின் வழியாக. பாரதியினுடைய உச்சம் தொட்ட கவிதை குயில் பாட்டு, அதை கற்றறிந்த அனைவரும் அறிந்ததை. நவீன தமிழ் கவிதையினுடைய கோபுர கலசமாக திகழக்கூடியது குயில் பாட்டு. அதில் அந்த குயிலினுடைய மாயக்குரல் எங்கெங்கும் தீந்தமிழ் பாட்டாக ஒலிக்கக்கூடியது அந்த குயிலினுடைய மாயக்குரல். அந்த குயிலின் தேனிசையில் சொக்கி போய் காதல் கொள்கிறார் நமது கவிஞர் பாரதி. சோலைக்கு சென்ற பாரதி தன்னிடம் காதல் பாடலை இசைத்த குயில் இப்பொழுது அதே மொழியை, அதே காதல் வார்த்தையை குரங்கினிடம் பேசுகிறது. அதை பார்த்து மனம் குமைகிறார். என்னடா இது, இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு செம்மாந்து இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் தீட்டி வண்ண தூரிகையால் கவிதை ஓவியமாக படைக்கக்கூடிய என்னிடம் காதல் பாட்டினை சொன்ன அதே குயில் சாதாரணமான அந்த குரங்கிடமும் காதல் பாட்டை இசைக்கிறதே, காதல் மொழி பேசுகிறதே என குமைந்து போய் மனம் வெதும்பி போய் சொல்கிறார். தன் துயரினை மறப்பதற்காக காலை கதிரழகின் கற்பனையை பாடுகிறார். இப்பொழுதெல்லாம் தன்னை காதலித்த, தன்னை விரும்பிய ஒரு பெண் மாற்றானிடம் மகிழ்ந்து பேசினால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? உடனே ஏதோ தன்னை மறக்க, அந்த வேதனையை மறைப்பதற்காக மது வாங்கி எறிந்து மதிமயங்கி சீரழித்து போகிறார். ஆனால் பாரதி அவ்வாறு செய்யவில்லை. அவர் காலை கதிரழகின் கற்பனையை பாடுகிறார். இனிமையான காலை வெயிலை, அந்த காலை கதிரவனுடைய காட்சியை கண்டு தன்னுடைய கவலையை மறக்க, தன் மனதை வேறொரு பக்கம் திருப்ப கற்பனை கலந்த கதிரவனினுடைய வண்ண அழகினை எடுத்து பாடுகிறார். இதுவல்லவோ அறிவுத்திறன். ஆனால் இந்த தற்போது இந்த காணொலி வகையிலாக முனைவர் ரஜிதா அம்மையார் கூட சொன்னார்கள், கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த நிகழ்வினை யூடியூப் என்று சொல்லக்கூடிய இந்த இணைய வழியாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனை எட்டி இருக்கிறது என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக என்னுடைய அருமை செல்வங்கள் எல்லாம் நிறைய இருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் கூட பாரதியினுடைய இந்த
நடையை இந்த ஒரு செயல்பாட்டினை பின்பற்றினால் சிறப்பு. தனக்கு கிடைக்காத, தன்னால் பெற முடியாத, அது காதலாக இருந்தாலும் சரி, ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, அல்லது மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது உச்சம் தொடக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தன்னால் முடியவில்லை, தன்னால் அந்த செயலை செய்ய முடியவில்லை என்றால் அதற்காக மனம் வருந்தி தீய அல்லாத, அதாவது நல்லது அற்ற, சமூகத்தால் வெறுக்கப்படுகின்ற, ஒதுக்கப்படுகின்ற செயல்பாடுகளில் இறங்காமல் தங்களுடைய மனதை நல்ல விதமான செயல்பாடுகளில் செயல்படுத்தினால் அது பயன் தரத்தக்கதாக இருக்கும். தோல்வி படிகளை வெற்றி படிகளாக மாற்றக்கூடிய முயற்சி நம் மனதிலிருந்து பிறக்க வேண்டும். அதனால்தான் அந்த காதல் மொழி பேசாத அந்த குரங்கிடம் பேசியதை கண்ட குயிலை கண்டு பாரதியார் தன் மனதை தான் விரும்பி அந்த கவிதை நடையில் செலுத்துகிறார். அப்பொழுது அந்த சூரியனினுடைய அந்த தன்மை, காலை இளம் கதிரினை கவிதை வரியார் வர்ணிக்கின்ற பாரதியார் போடக்கூடிய கணக்கு வியப்புக்குரிய ஒரு கணக்கு. உருகும் தங்கம் கழித்தல் வெப்பம் கூட்டல் தேன் காலை வெயில். ஆம், அவர் பாடுகிறார், தங்கம் உருக்கி தளர் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதம். காலை நேரத்தில் இளம் கதிர்களை, அதாவது மென்மையாக தாக்கக்கூடிய அந்த வெப்ப கதிரவனினுடைய சக்தியை எவ்வாறு இனிமையான கவிதையில் சொல்லுகிறார். அதாவது உருகக்கூடிய தங்கம், மிக வெப்பமாக இருந்தால் தங்கம் உருகும், வெப்பத்தை மிக அதிகமாக காட்டி வெப்பத்தை உருக்குவார்கள். அதிலிருந்து மைனஸ் வெப்பம், கழித்த வெப்பம் கூட்டல் தேன், அந்த தேன் கலந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல காலை கதிரோனின் கதிர்கள் தன்னுடைய மேனியை வருடுவதாக இருப்பதாக சுட்டுகிறார். இது பாரதி ஓடக்கூடிய ஒரு கணக்கு. இதிலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் உண்மையை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அதுவெல்லாம் ஆய்வுக்குரியது. அந்த வகையில் நாம் முன்பே சொன்னதை போல கணக்கை வெறுத்த பாரதி, இளமையில் கணக்கு பாடத்தை வெறுத்த பாரதி தான் கவிதை வரிகளில் விரும்பி போட்ட கணக்குதான் இது போன்ற கணக்குகள். கம்பனின் தாக்கம் பெற்ற கணக்காகவும் இதை கருதலாம். உயிரை பரவசத்துடன், அதாவது வசியப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இசைக்கு உண்டு. இசையால் வசமாகாதவர் உண்டா? ஆம். இன்று பாரதியினுடைய பிறந்த நாளான இன்று இசை பேரரசி என்று சொல்லக்கூடிய MS சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களுடைய நினைவு தினம். சரித்திர நாவல்களை படைத்து சாதனை புரிந்த கல்கி அவர்களினுடைய கைவண்ணத்தில் உருவான காற்றினிலே வரும் கீதம் என்கின்ற பாடல் MS சுப்புலட்சுமி அவர்களினுடைய அந்த காந்த குரலால், வசீகரிக்கக்கூடிய குரலால், கவர்கின்ற குரலால் உலகெங்கிலும் அலையலையாய், இசை பேரலையாய் ஒரு மிக சிறந்த சுனாமியை ஏற்படுத்திய பாடல். இந்த பாடல் சரித்திர ஆசிரியரான கல்கிக்கு எங்கிருந்து கிடைத்தது? பாரதியினுடைய கவிதை வரிகளில் என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். பாரதி தன்னுடைய பாடலில் எழுதுவார், எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ அடிதோடி. கண்ணன் ஊதிய வேய்குழல், அதாவது கண்ணன் இசைக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் ஓசை எங்கிருந்து வருகிறது என்று ஆரம்பித்து, அது என்ன, காற்றில் இருந்து வருகிறதா, அல்லது ஆற்றில் இருந்து வருகிறதா, அல்லது நிலா கற்றையில் இருந்து வருகிறதா, அல்லது தென்னங்கீட்டினுடைய ஒலிசையிலிருந்து வருகிறதா, இப்படி பாரதி கூட்டல் கூட்டல் கூட்டலாக கணக்குகளை அடுக்கிக் கொண்டே சொல்வார். அந்த வகையில் அந்த பாடல், அதாவது MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடுவதற்காக சரித்திர நாவலாசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி கொடுத்த அந்த காற்றினிலே வரும் கீதத்திற்கு அடிப்படை ஆதாரமாக திகழ்ந்தது பாரதியினுடைய இந்த எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ அடி தோழி என்று எழுதிய அந்த பாடல்தான். வாராக ஒவ்வொரு நிலையிலும் பாரதியினுடைய தாக்கம் பெற்ற பல பாடல்கள் எல்லாம் திரைப்பாடல்களாக மிளிர்ந்தன. அதுபோலவே கவிஞர் பேராசிரியர் சிற்பி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் எழுதிய கூலிக்காரி என்கின்ற ஒரு கவிதை, அந்த கவிதையில் ஒரு நீல குங்குமம் என்கின்ற ஒரு சொல்லினை பயன்படுத்துவார். அந்த நீல குங்குமம் என்கின்ற சொல் கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் அந்த கூலிக்காரி கவிதை தொகுப்பிற்கு எவ்வாறு பயன்படுத்துகிறார்? அவர் பாரதியினுடைய அந்த சின்னசங்கரன் கதையை கிட்டத்தட்ட 1000 முறைகளுக்கு மேல் படித்தவர். படிக்கின்ற ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கக்கூடிய கதை சின்னசங்கரன் கதை. அந்த கதையை படித்ததன் விளைவாக தன்னுள் ஏற்படுத்திய தாக்கமே அந்த கூலிக்காரி கவிதையில் வரக்கூடிய நீல குங்குமம்.
கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தன் கவிதை வரியை சொல்லுவார். அதாவது, நீல குங்குமம் வலிய வலிய நிமிர்த்திய மண்கூடை தலைமேல் சுமந்தவள் கொடுக்கும் போது வீசும் செவ்வந்தி வாடை. அதாவது, நீல குங்குமத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் தான் அந்த கூடையை கொடுக்கின்ற பொழுது அவளுடைய அந்த கூந்தலில் சூடியிருந்த செவ்வந்தி வாடை தன்னை தாக்கியதாக குறிப்பிடுவார். அவ்வாறு அந்த நீல குங்குமம் என்கின்ற சொல் தனக்கு எங்கிருந்து வந்தது என்றால் சின்னசங்கரன் கதையிலிருந்து வந்ததாக சொல்லுவார். பாரதி சொல்லக்கூடிய அந்த வரிகளை எடுத்து சொல்கிறார். இப்போது சின்னசங்கரனுடைய காதல் விஷயம் சொல்ல போகிறேன். பாரதியாருடைய எழுத்துக்கள். சிரத்தையுடன் படிக்க வேண்டும். அதாவது, நாம் படிக்கின்றவர்கள் சிரத்தையோடு மிகுந்த ஒரு கவனத்துடன் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாரதி எழுதுகிறார். முத்திருள கவுண்டன் மகள்தான் இவர் காதலி. அவளை வர்ணிக்கிறார் பாரதி. நிறம் கருப்பு, நேர்த்தியான மை கருப்பு, பெரிய கண்கள், வெட்டுகின்ற புருவம், அதிக ஸ்தூலம் இல்லாமல் மெலிந்து ஏணி போலவும் இல்லாமல் லேசாக உருண்டு நடுத்தரமான உயரத்துடன் ஒழுங்காக அமைந்திருக்கக்கூடிய சரீரம், படபடப்பான பேச்சு, எடுத்த வார்த்தைக்கெல்லாம் களீர் என்று சிரிக்கும் சிரிப்பு, மதுரை சீட்டிகை சேலை, டோரியா ரவிக்கை, நீல குங்கும புட்டு என்று யார் முத்திரா கவுண்டலனுடைய மகனான சின்னசங்கரனுடைய காதலியை வர்ணிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார். அதாவது, அந்த உடம்பினை சொல்கின்ற பொழுது, அந்த உடல்வாகினை சொல்கின்ற பொழுது சும்மா அதிகமாக வறுத்திருக்கக்கூடிய குண்டும் அல்ல, ஒல்லியாக இழைத்திருக்கக்கூடிய ஒல்லிக்குச்சியும் அல்ல, கனகச்சிதமான உடம்பு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய நீல குங்கும பொட்டு என்று குறிப்பிடுகிறார். அந்த கதையை பலமுறை படித்து உள்வாங்கியதன் விளைவாக தன்னுடைய கவிதையில் அந்த நீல குங்கும பொட்டை பயன்படுத்தியதாக கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் குறிப்பிடுவார். எப்பொழுதுமே படிக்கின்ற பொழுது அதை உள்வாங்கக்கூடிய அந்த சொற்கள் உள்ளே நெஞ்சில் ஆழமாக பதிந்து எப்பொழுதும் தன்னை தூங்க விடாமல் செய்து கொண்டு இருப்பதுதான் படைப்பாளியினுடைய சொல்லின் ரகசியம். அதுபோல பளீர் என்று ஒரு மின்னல், என்னுடைய கூலிக்காரி வைத்திருந்த நீல குங்குமம் எப்படி இங்கு வந்தது? ஓ, பாரதி காதலியான அந்த முத்திரள கவுண்டன் மகளினுடைய நெற்றியிலிருந்து திருடப்பட்ட பொட்டோ என்று சிற்பி ஐயா குறிப்பிடுவார். இந்த அளவிற்கு பாரதியினுடைய கவிதைகள் அனைத்தும் அனைவருடைய மனதிலும் உள்வாங்கி நெஞ்சில் பதிந்து ஆழ பதிந்து தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கின்றது. அதற்கடுத்து நாம் அனைவரும் அறிந்ததுதான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் மன்னாய் என்று நாம் எண்ணிய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக திகழ வேண்டும். படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டவர்களாக, அதாவது அந்த தொழிலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை முடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் திருவள்ளுவரினுடைய கருத்திலிருந்து பாரதி உள்வாங்கி சொன்னதாக நாம் கருதலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின், எண்ணி துணிக கருவம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆம், எந்த ஒரு காரியத்திலும் இறங்குகின்ற பொழுது பலமுறை நாம் யோசிக்கலாம், இதில் செய்யலாமா வேண்டாமா என்று பலமுறை யோசிக்கலாம், அல்லது அதை செய்யாமல் கைவிடுதல் கூட சிறப்பு. ஆனால் அந்த காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை எப்பாடுபட்டேனும் முடித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். அதற்காக நாம் நல்லதை எண்ண வேண்டும், எண்ணக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தல் வேண்டும். அதுபோலத்தான் ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது எண்ணி துணிந்து தொடங்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், எண்ணுவது உயர்வு என்றெல்லாம் பாரதியார் பல்வேறு இடங்களில் சொல்லிச் சென்றிருக்கிறார். எனவே எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், அதற்கு திண்ணிய நல் நெஞ்சம் வேண்டும் என்று பாரதி அனைவரையும் ஒரு நல்ல காரியத்தில் இறங்குகின்ற பொழுது நல்லபடியாக செய்து சாதனை புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுபோலவே இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என கருதுகிறேன். அதாவது பாரதியார் பாடிய மிக அழகான, ஒவ்வொரு நிலையிலும் ஒரு இசை கச்சேரிகளிலெல்லாம் இசைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடல் பாரதியாரினுடைய இந்த பாடலை முன்னணி இசை கலைஞர்கள் எல்லாம் இசைக்காதவர்களே கிடையாது என சொல்லலாம். அந்த அளவிற்கு
வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் என்கின்றதொரு சரஸ்வதியினுடைய துதியாக இந்த பாடல். இந்த பாடலை என்ன காரணத்திற்காக பாடினார் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். அதை பாடுகின்ற பொழுது, இறுதியாக முடிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு வரியை சொல்லி முடிப்பார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரியர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளியர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் என்று சொல்லுவார். இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டது தெரியுமா? அவர் படித்த நெல்லையூரில் இருக்கக்கூடிய ஹிந்து கல்லூரி என்னக்கூடிய கல்லூரி வருமானம் இன்மையால் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அந்த சூழ்நிலையில் பாரதியார் புதுச்சேரியில் இருக்கின்ற பொழுது அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் பாரதியை சென்று சந்திக்கின்றனர். அப்பொழுது தாங்கள் படித்த கல்லூரி இப்பொழுது நிதி இல்லாமல் மூடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அவ்வாறு உருவானால் அங்கு இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எல்லாம் கல்வி கற்கக்கூடிய, கல்வியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்கின்ற ஒரு வேதனை கருத்தினை தருகிறார்கள். உடனே அப்பொழுது அவர் பாரதி அந்த சரஸ்வதியினுடைய துதியாக எண்ணி நினைத்து இந்த மிகச்சிறந்த பாடலை பாடுகிறார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் என்கின்ற பாடலை பாடி, அந்த பாடலின் இறுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வ சான்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். செல்வ சான்றோர்களுக்கு மட்டுமா, அதுவும் இல்லாதவர்களுக்கு, மேலும் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் ஒரு அருள் வாக்காக அனைவரிடமும் இந்த தகவலை சொல்லி பரப்பியாவது இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் என்று சொல்லி, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரியர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளியர், ஆண்மையாளர் உழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நல்ல காளையர்கள், கட்டிலம் காளையர்கள் தங்களுடைய உழைப்பையாவது தாருங்கள் என்று கேட்பதாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர் அந்த கல்லூரியின் மீது ஒரு கல்வி செல்வம் பெருக வேண்டும், கற்றறிந்தவர்கள் நிறைந்திருந்தால் மட்டுமே இந்த சமூகம் அறிவுமிக்க சமூகமாக மிளிரும் என்கின்ற தன்மையில் அந்த பாடலை வெளிப்படுத்துகிறார். வாறு பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு தளங்களிலும் பாரதி தன்னுடைய கவிதை வீச்சினை செலுத்தியவர். பழைய இலக்கண பெருநூலாக்கிய தொல்காப்பியன் தொடங்கி அண்மையில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய புது கவிஞர்கள் வரையில் பல்வேறு வகையில் பல்வேறு கருப்பொருண்மைகளில் பாடல்களை புனைந்திருந்தாலும் கூட பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த கவிஞராக இன்றளவும் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதியினுடைய பிறந்த நாளில் என்னுடைய இந்த உரையினை வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் என்னுடைய அருமை தோழியார் முனைவர் அஜீதா அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அமைகிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டி